வடைனாலே மிக்சியில் கிரைண்டரில் அரைச்சி தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் இந்த திடீர் வடைக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. வீட்டில் கொஞ்சமாக அவல் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சே சூப்பரான இந்த வடை பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்பலாம் டைமெல்லாம் எடுக்காது. ஜஸ்ட்டு அவல் ஊறுற நேரம் மட்டும்தான். ஒரு அரை கப் அளவுக்கு திக்கான அவல் அந்த வெரைட்டி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக ஊறி வர வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக. இப்போது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும். இதை நல்லா அதற்குள்ள தண்ணி எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கைட்டை நல்லா மசிச்சு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆயிரும். இதில் அதுக்கப்புறமேட்டி நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல திக்கான 1/4 கப் அளவுக்கு நல்லா புளிச்ச தயிராக கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு 2 பல்லு பூண்டையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் இந்த மாதிரி துருவி சேர்த்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி துருவி சேர்த்தோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு, வாசத்துக்காக கொஞ்சமாக பெருங்காய பொடியும் போட்டு விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அந்த தயிரில் இருக்கிற ஈரப்பதத்தை வச்சே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று கூடி ரெடியாக வந்துடும். இப்போ நமக்கு வடைக்கு மாவு ரெடி. இது வழக்கமாக எப்படி நம்ம வடைக்கு தட்டி போடுவோமோ அதே மாதிரி நீங்கள் இதை பருப்பு வடை மாதிரி தட்டையாகவும் போட்டுக்கலாம், இல்லை குட்டி குட்டி போண்டாவாகவும் சின்ன சின்ன உருண்டையாகவும் போட்டுக்கலாம். நான் இங்கே உளுந்த வடை மாதிரி இந்த மாதிரி நல்ல ஓட்டை போட்டு நான் சுட்டு எடுக்க போகிறேன். அரை கப்பு அவளுக்கு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் வடை தட்டினீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 11 வடை வரும் தாராளமாக. இதை சூடான எண்ணெயில் பொரித்து மிதமான தீயில வச்சு 2 பக்கமும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டு இதை ஈவினிங் டீ காஃபிக்கு இல்லைன்னா நம்ம வர்ற விநாயகர் சதுர்த்திக்கு கூட நீங்கள் கொழுக்கட்டையோட இந்த அவல் வடையும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு எந்த ரெசிபி வேணுங்கிறத வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.